பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மராத்திய பேரரசில் முக்கிய மராத்திய குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கெய்க்வாட் பரோடா. சரியா, கேக்கு வெட்டணும் இல்லாட்டி பரோட்டா சாப்பிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கெய்க்வாட்டு பரோடா. அடுத்து பாருங்க, பான்ஸ்லே நாக்பூர். பான்ஸ்லேக்கு பதில் நெஸ்லே சாக்லேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, நாக்கை வச்சு தானே சாப்பிடுவோம். அப்போ பான்ஸ்லே நாக்பூர். சரியா, நெஸ்லே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹோல்கர் அப்படின்றது இந்தூர். இண்டோர் ஸ்டேடியத்தில் விளாண்டா தான் கோல் போடுவாங்க. சரிங்களா, அப்போ இண்டோர். எது ஹோல்கர் அப்படின்றது இண்டோர். அடுத்து சிந்தி அல்லது சிந்தியா அப்படின்றது குவாலியர். சரியா, குவாட்டரை வந்து சிந்திட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிந்தி அல்லது சிந்தியா அப்படின்றது குவாலியர். அடுத்து பேஷ்வா பூனை. சரியா, பேசும் பூனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கேக் வெட்டணும் இல்லாட்டி புரோட்டா சாப்பிடணும். கேக்வாட் பரோடா. பான்ஸ்லே நாக்பூர். நெஸ்லே சாக்லேட்டை நாக்கு வச்சு தான் சாப்பிடுவோம். அப்போது அடுத்து வந்து ஹோல்கர் இந்தூர். இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் கோல் போடுவாங்க. சிந்தி அல்லது சிந்தியா குவாலியர். குவாட்டர் வந்து சிந்திட்டாங்க. பேசும் பூனை. அப்போ பேஸ்வா பூனை. சரியா, இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, 1761 மூன்றாம் பானிபட் போர் அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்திய பேரரசுக்கும் நடந்திருக்கும். இதில் அகமது ஷா அப்தாலி ஜெயிச்சிருப்பாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நகரும் பீரங்கி, அதாவது இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்லக்கூடிய பீரங்கி தான் இந்த போரை வந்து தீர்மானிச்சிருக்கும். நம்மளுக்கு 1526 முதலாம் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். அதுலேயும் வந்து பீரங்கி படைகள் தான் முக்கிய பங்கு வச்சுருக்கோம். ஆனால் 1761 மூன்றாம் பானிபட் போரில் நகரும் பீரங்கி, இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பீரங்கி படைகள் வந்து இந்த போரை தீர்மானிச்சிருக்கோம். நன்றி.